Taste the Daily. சிவில் ரிப்போர்ட்டை பார்த்த பிறகே விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என கூட்டுறவுத்துறையின் மாநில பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என தமிழகம் எங்கும் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். பல்வேறு பேரிடர்களுக்கு இடையே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளை வஞ்சிக்கும் நோக்கில் ஸ்டாலின் அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை கைகளில் கத்தரி செடி, மக்காச்சோளம், நெல் செடிகளை ஏந்தியவாறு சந்தித்த விவசாயிகள் மனு அளித்தனர். ஈரோட்டில் விளைபொருட்களை தாம்பூலத்தட்டில் வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என கூறி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். விவசாய உற்பத்தியில் பின்தங்கியிருக்கும் தமிழகம் இந்த முடிவால் மேலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் அரசின் இந்த சுற்றறிக்கையால் விவசாயிகள் வேளாண் கடன் பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த விவசாயிகள் ஆதங்கம் தெரிவித்தனர். விவசாயத்தை அழிக்கும் முனைப்புடன் செயல்பட்டு வரும் விடிய அரசின் உண்மை முகம் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பேட்டி மூலம் அம்பலப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் விவசாயம் செய்ய இயலாமல் விவசாயிகள் வேறு தொழில்களுக்கு மாறி வருவதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு வருவதாகவும், கடன் தொல்லை, குறைந்தபட்ச ஆதார விலையின்மை, நிவாரணத் தொகை தாமதம் மற்றும் நெல் கொள்முதலுக்கு கமிஷன் ஆகியவை விவசாயிகளை வறுமைக்கு தள்ளுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளின் வருமானத்தில் பயிர் சாகுபடியிலிருந்து கிடைப்பது வெறும் 27% மட்டுமே என்றும், இது இந்திய சராசரியான 73% விட மிக குறைவு என்றும் கூறி ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளார். விவசாயிகளை கவர வேளாண்மையை மேம்படுத்துவதாக கூறி வேளாண் பட்ஜெட் என வெற்று பட்ஜெட்டை கொண்டு வந்து தம்பட்டம் அடித்த விடியா ஆட்சியில் விவசாயம் அழிந்து வருவதை மாநில திட்டக்குழு துணைத் தலைவரின் பேச்சு அம்பலப்படுத்தியுள்ளது.